ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே டேஸ்டான மட்டன் சூப் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். சூப் செய்கிறதுக்கு 2 ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துருக்கிறேன். ஆயில் நல்லா ஹீட் ஆகினதுக்கு அப்புறம் 2 மீடியம் சைஸ் ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துக்குங்க. நான் 2 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கிறேன். ஆனியன் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். நிறைய பேர் என்னோடய வீடியோஸ் எல்லாமே பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்கும். ஆனியன் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் 2 மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். நீங்கள் எந்த அளவுக்கு குவான்டிட்டி சூப் செய்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி இன்க்ரீடியன்ஸை அதிகப்படுத்திக்கிங்க. நான் 2 பேர் சாப்பிடக்கூடிய அளவில் தான் இன்றைக்கி செஞ்சு காட்டியிருக்கேன். தக்காளி வதங்கினதுக்கு அப்புறம் 2 ஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு சேர்த்ததுக்கப்புறம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கணும். அடுத்து வாஷ் பண்ணி வச்சுருக்கிற மட்டன் முள்ளை இது கூட சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி வீக்லி ஒன்ஸ் நெஞ்செலும்பு சூப்பு அப்படி இல்லைன்னா ஆட்டுக்கால் சூப்பு அந்த மாதிரி குடித்தோம்னா உடம்புக்கு ரொம்பவே நல்லது. ஆயிலில் மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் தேவையான பொருட்கள் எல்லாமே சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணியிருக்கிறேன். மஞ்சள் தூள் அதிகமாக சேர்க்கக்கூடாது, கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. மஞ்சள் தூள் சேர்த்ததுக்கு அப்புறம் 1/2 ஸ்பூன் அளவு மிளகுத்தூள் சேர்த்துருக்கிறேன். உங்களுக்கு எந்த அளவு காரம் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கிங்க. 1 ஸ்பூன் அளவு ஜீரகத்தூள் சேர்த்துருக்கிறேன். அடுத்து சூப்புக்கு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கிங்க. எல்லா இன்க்ரீடியன்ஸுமே ஆட் பண்ணதுக்கப்புறம் 2 மினிட்ஸ் எண்ணெயிலே நல்லா வதங்க விடணும். இந்த சூப்பை ஒயிட் ரைஸோடு சேர்த்து சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். சூப் வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து 5லேருந்து 6 விசில் வர வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கோங்க. நான் 4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கிறேன். தண்ணி சேர்த்ததுக்கு அப்புறம் உப்பு காரம் செக் பண்ணி பார்த்துட்டு தேவைப்பட்ட மிளகுத்தூள் சேர்த்துக்குங்க. 5 விசிலில் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னோடய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க.